ஒரு குழந்தை பிறக்கும்போது அதோட பிறப்புரிமை அப்படிங்கிறது என்னது? பிறந்த குழந்தைக்குன்னு இருக்கிற ஸ்பெஷலான உரிமை தாய்ப்பால் குடிக்கிறது. அண்ட் உங்கள பெரும்பாலானவங்களுக்கு தாய்ப்பாலோட முக்கியத்துவத்தை பத்தியும் அதை ஏன் கண்டிப்பா கொடுக்கணுங்கிறத பத்தியும் தெரியும். நான் இப்போ தாய்ப்பால் கொடுக்கறதுனால அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஏற்படுற சில முக்கியமான நன்மைகளை பத்தி சொல்ல போறேன். ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனேயே முதல் 1 மணி நேரத்துக்குள்ள தாய்ப்பால் கொடுக்கணும்னு அறிவுறுத்தப்படுது. இதனால அம்மாவுக்கும் குழந்தைக்குமான நெருக்கம் அதிகமாகிறது மட்டும் இல்லாம, இது அம்மாவுக்கு தன்னோட குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கிற சுழற்சியையும் உருவாக்குது. அண்ட் இந்த தாய்ப்பால் கொடுக்கறத பத்தி நிறைய தப்பான கருத்துக்கள், மூட நம்பிக்கைகள், இதை பத்தி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ தாய்ப்பால் கொடுக்கறதுனால ஏற்படுற நன்மைகளை பத்தி பார்க்கலாம். நான் முதல் 6 மாசம் வரைக்கும் குழந்தையோட ஊட்டச்சத்து தேவைகள் முழுமையா பாத்தீங்கன்னா தாய்ப்பால்லையே பூர்த்தி அடைஞ்சிடும். தாய்ப்பால் மட்டுமே குழந்தைக்கு போதுமானது. நான் குழந்தை பிறந்த முதல் சில நாட்கள், அதாவது முதல் 3-4 நாட்கள் அம்மாவோட மார்புல சீம்பால் சுரக்கும். இது பாத்தீங்கன்னா திக்கா மஞ்சள் நிறத்துல பால் சுரக்கும். இது ரொம்ப கம்மியா தான் சுரக்கும். பெரும்பாலான அம்மாக்கள் இது எப்படி குழந்தைக்கு போதுமானதா இருக்கும், இத குழந்தைக்கு கொடுக்காம வெளியேற்றிடலான்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன், இது விலை மதிப்பில்லாதது. சீம்பால்ல குழந்தைக்கு முதல் சில நாட்கள்ல தேவையான முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் நிறைய இருக்கு. இதுல இம்யூனோகுளோபுலின்ஸ் இருக்கு. குழந்தையோட மூளைக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் ரொம்ப அவசியமானது. அதனால ஒரே வார்த்தையில நான் சொல்லணும்னா சீமப்பால் விலை மதிப்பில்லாதது. மேலும் குழந்தை பால் குடிக்கிற விதத்தையும் அம்மா பால் குடிக்கிற விதத்தையும் பொறுத்து தான் தாய்ப்பால் சுரக்குது. இதனால பாத்தீங்கன்னா உடல்ல நிறைய ஹார்மோன் செயல்பாடுகள் நடக்குது. பால் சுரக்க காரணமா இருக்கிற ஆக்சிடாக்சின், புரோலாக்டின்ங்கிற ஹார்மோன்கள் உடல்ல சுரக்குது. இதனால மார்புல பால் உருவாகி தாய்ப்பால் கிடைக்குது. சோ தாய்ப்பால் குடிக்கிறதுனால குழந்தைக்கு நிறைய நன்மைகள் நடக்குது. முதல்ல குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்குது. முதல் 6 மாசத்துக்கு குழந்தைக்கு ஒரு சொட்டு கூட தண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பிகாஸ் தாய்ப்பால் மட்டுமே போதுமானது. 2வது முக்கியமான விஷயம், தாய்ப்பால் மட்டுமே குடிக்கிற குழந்தைங்களோட வாழ்நாளை பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுறது ரொம்ப கம்மியா இருக்கு. அப்புறம் அலர்ஜி உண்டாகிறது கம்மி. அப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. அதோட ஆய்வுகள்ல நிரூபிக்கப்பட்டிருக்கிற விஷயம் என்னன்னா, ஞாபக சக்தி, சிந்தனை திறன், அறிவு கூர்மை, இது எல்லாமே தாய்ப்பால் குடிக்காத மற்ற குழந்தைங்களை விட இது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. இதை நான் சொல்ல விரும்பல, ஆனா தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களோட இறப்பு சதவிகிதம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப கம்மியா இருக்கு.